மனித கொலைகளை செய்யும் ரணில் பகிரங்கப்படுத்தப்பட்ட ஆதாரம். அரசு வேலைக்காக காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு பேரிடி தகவல். கண்ணீர் விடும் இலங்கை தமிழர்கள், பிரித்தானியாவில் புதிய சட்டத்தால் உருவாக்கியுள்ள அச்சம். பயங்கரவாதிகள் என்றால் பாதை மாறிவிடும், வெளியாகிய எச்சரிக்கை. அரசாங்க வேலைக்காக காத்திருப்போர் போராட்டங்களில் ஈடுபட்டால் அரசு வேலை கிடைக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இவ்வாறு போராட்டங்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக அறிக்கை ஒன்றும் தாக்கல் செய்யப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடும் இலங்கை மக்களுக்கு அரச சேவையில் வேலைவாய்ப்பு வழங்குவதில்லை என அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமன்றி, போராட்டங்கள் அல்லது நாச வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அடையாளம் காணப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறு அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவோர் தொடர்பான பதிவுகள் கணனியில் குறிப்பேட்டு வடிவில் பராமரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு அடையாளம் காணப்படும் நபர்கள் அரசு பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் சம்பந்தப்பட்ட வேலைக்கு தகுதியற்றவர்களாக கருதுவதற்கான அடிப்படை ஆவணம் தயாரிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி குறிப்பிட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு குறித்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் ஏப்ரல் 25ஆம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மக்களை காலில் போட்டு மிதிக்கும் தற்போதைய அரசாங்கத்தை விரட்டி சாதாரண மனிதனும் கோலொச்சும் யுகத்தை உருவாக்குவோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மாளிகாவத்தையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், டீசல் முதல் எரிவாயு, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வரை அனைத்து பொருட்களின் விலையையும் உயர்த்தி, மின் கட்டணத்தை 250% உயர்த்தி, வட்டி விகிதத்தையும் அதிகரித்து நாட்டு மக்களின் வாழ்க்கையை அளிக்கும் யுகத்தையே தற்போதைய அரசாங்கம் உருவாக்கி வருகின்றது. சகலத்தையும் வெட்டி வீழ்த்தும் தற்போதைய அரசாங்கம் விரட்டப்பட்டு சாதாரண மனிதனும் கோலொச்சும் யுகம் உருவாக்கப்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் தங்களை பற்றியும் தங்களின் இருப்பு, பிழைப்பு மற்றும் தங்களின் நண்பர்களை பற்றி மட்டுமே சிந்திக்கின்றது. நாட்டை வங்குரோத்தாக்கிய அதிபரை நியமித்த 134 எம்பிக்களை பற்றித்தான் நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு சலுகைகள் மற்றும் சிறப்புரிமைகளை வழங்குவதன் மூலம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சுகபோகமாக கழித்து வருகின்றனர். பதவிக்காலம் முடியும் வரை அதிபர் தேர்தலை நடத்த மாட்டேன் என தற்போதைய அதிபர் மொட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குறுதி அளித்துள்ளார். அரசாங்கத்திற்கு இந்த நாட்டின் 220 லட்சம் மக்களை மறந்து போனாலும் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த நாட்டின் சாதாரண மக்களை மறக்கவில்லை. பலமான திட்டத்தினூடாக குழுவாக மக்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் ஒரே மாற்று அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கமே. இந்த பிரச்சினைகள் அனைத்திற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் தெளிவான பதில்கள் இருக்கின்றன. இந்த நாட்டின் 75 ஆண்டு கால ஜனநாயக வரலாற்றில் எந்த எதிர்க்கட்சியும் செய்யாத பணியை கடந்த 3 ஆண்டுகளில் ஐக்கிய மக்கள் சக்தி நிறைவேற்றியுள்ளது. அரசு அதிகாரம் இல்லாமல் மக்களுக்கு சேவையாற்றிய ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியே என்றும் குறிப்பிட்டார். அகிம்சை வழியில் போராடும் மாணவர்களை பயங்கரவாதிகளாக இந்த அரசாங்கம் சித்தரிக்குமாக இருந்தால் அவர்களின் பாதை மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பி வினோ நோகராதலிங்கம் எச்சரித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற சர்வஜன வாக்குரிமை தொடர்பான முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு எச்சரித்தார். பல்கலைக்கழக மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம் மீது அரச படையினர், குண்டர் படையினர் திட்டமிட்ட வகையில் தாக்குதல் நடாத்தினார்கள். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராகவும் பொருட்களின் விலையேற்றத்திற்கு எதிராகவும் மாணவர்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை அரசு பயங்கரவாதிகள் என சொல்லுகின்றது. அரசியல் கட்சிகளின் பயங்கரவாதிகள் என கூறுகின்றார்கள். அகிம்சை வழியில் போராடுபவர்களை நீங்கள் பயங்கரவாதிகள் என கூறினால் அவர்களின் பாதை மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்றும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் அவரது அரசாங்கமும் இந்த நாட்டில் அமைதியான ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை அனுமதிப்பதற்கு பதிலாக அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. அதேவேளை ரணில் விக்ரமசிங்க நாட்டில் மனித கொலைகளை செய்து வருவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த 26ஆம் திகதி ஜனநாயகத்தை கோரி வீதியில் இறங்கினோம். இதற்காக தேர்தலை திட்டமிட்டபடி நடத்தாத ரணிலுக்கு எதிராக மிகவும் அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்தோம். தேர்தலுக்கு இடையூறு விளைவித்தது யார்? விகார மகாதேவி பூங்காவில் இருந்து பெட்டாலிங் ஜெயா வரை செல்ல திட்டமிட்டிருந்தோம். வீதி தடைகளில் இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் விளக்கினோம். ஆனாலும் காவல்துறை எதற்கும் செவி சாய்க்கவில்லை. கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை வீசி அடக்க முயன்றனர். இறுதி முடிவு நிமாலின் சகோதரன் கொலை. மேலும் ஒரு சகோதரர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதன் அடிப்படையில் பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க மனித கொலைகளை செய்கின்றார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவை தமது சொந்த கோரிக்கைகளுக்காக, ஜனநாயக உரிமைகளுக்காக அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதன்போதும் ரணில் விக்ரமசிங்கவின் குண்டர்கள் குவிக்கப்பட்டு அவர்கள் அடித்து விரட்டி அனுப்பப்பட்டனர். பின்னர் மாணவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த போதும் பல்கலைக்கழகத்திலேயே கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அங்கு பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரியொருவர் கண்ணீர் புகை குண்டு தாக்கி உயிரிழந்தார். மேலும் ரோயல் கல்லூரி மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. இதற்கு எதிராக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் இந்த ஜனநாயக விரோத மிருகத்தனமான நடவடிக்கைக்கு எதிராக குரல் எழுப்பினர். ரணில் விக்ரமசிங்க குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை தாக்கி பதிலடி கொடுத்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கிய களனி பல்கலைக்கழக மாணவர்கள் மீதும் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. சட்டவிரோத புலம்பெயர்வோருக்கு எதிராக பிரித்தானிய அரசு கொண்டுவர இருக்கும் சட்டம் புலம்பெயர்ந்தோரை அச்சத்திற்குள்ளாக்கியுள்ளது. பிரித்தானியாவில் புகலிடம் கோரும் நோக்கில் வந்த சிலரை ஊடகவியலாளர்கள் சிலர் சந்தித்தனர். அப்போது தங்கள் அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அவர்கள். இலங்கையிலிருந்து துன்புறுத்தலுக்கும் சித்திரவதைக்கும் தப்பி பிரித்தானியாவிற்கு வந்த அபிந்தன் என்பவர் பலமுறை தான் புகலிட கோரிக்கை விண்ணப்பம் அளித்தும் தனது விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததால் தான் தனது உயிரை பணயம் வைத்து சிறு படகொன்றில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்கு வந்ததாக தெரிவிக்கின்றார். கண்களில் பயத்துடனேயே அங்குமிங்கும் பார்த்து கொண்டே பேசும் அபிந்தன், ஓரிடத்தில் காவல்துறை மகிழ்ந்து நின்றால் நான் அந்த பக்கம் போவதையே தவிர்க்கின்றேன் என்று கூறுகின்றார். அவரை போலவே இலங்கையில் வர்த்தகம் கற்ற அயுட்சன் தானும் சித்திரவதைக்கு தப்பி பிரித்தானியாவிற்கு வந்ததாக தெரிவிக்கின்றார். தானும் தலைமறைவாக இருப்பதாக தெரிவிக்கும் அயுட்சன், நாங்கள் வெளியே செல்லவே முடியாது, எங்களை யாராவது பிடித்தால் எங்களை ருவாண்டாவுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று பயந்து போய் இருக்கின்றோம். நாங்கள் ருவாண்டாவுக்கு செல்ல விரும்பவில்லை என தெரிவித்தார். இவர்களைப் போலவே இந்தியாவில் இருந்து பிரித்தானியாவுக்கு போலி ஆவணங்கள் மூலம் வந்த டிராவிட் என்பவரும் தான் தனது புகலிட கோரிக்கை தொடர்பில் உள்துறை அலுவலகத்திற்கு செல்ல விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார்.
அவர்கள் என்னை பிடித்து ருவாண்டாவுக்கு அனுப்பிவிடுவார்கள். எனக்கு தலைமறைவாவதை தவிர வேறு வழியில்லை என்கின்றார். இந்த மூவருமே இப்போது தலைமறைவாக இருக்கும் ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோருடன் இணைந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். வாழ்க்கையை ஓட்ட சுத்தம் செய்தல், தோட்ட வேலை போன்ற சின்ன சின்ன வேலைகளை செய்து எங்கே இடம் இருக்கின்றதோ அங்கே தங்கிக் கொள்கின்றார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன் பிரித்தானியாவுக்கு வந்த இலங்கை தமிழரான கனக சபாபதி தனது புகலிட கோரிக்கை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதால் கிடைக்கும் தோட்ட வேலை போன்ற சின்ன வேலைகளை செய்து கொண்டு ஒரு வாகன பழுதுபார்க்கும் இடத்தில் வாழ்ந்து வருகின்றார். உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அவ்வளவுதான், இவர்கள் மருத்துவ உதவி தேடக்கூட போராட வேண்டியிருக்கும். தலைமறைவாகத்தான் தங்கியிருக்கும் இடத்தில் சமைத்தால் தீப்பிடித்து விடும் என்று அஞ்சி கிடைக்கும் உணவை உண்டு வாழும் கனக சபாபதி பேசும்போது கண்களிலிருந்து கண்ணீர் கொப்புளிக்க, இதுதான் என் வாழ்க்கை, நான் கஷ்டப்படுகின்றேன் என்று கூறினார். எரிபொருள் விலை குறைக்கப்படும் என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த அறிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளால் அமெரிக்க டொலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி உயர்வடைந்து வருகின்றது. அண்மைய நாட்களில் ரூபாவின் பெறுமதி வலுவடைந்து வருவதால் புதிய எரிபொருள் இருப்புக்கள் குறைந்த விலையில் கொள்வனவு செய்யப்படும். அத்துடன் கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்படும் சரக்குகள் குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்படும். இந்த குறைப்பின் நன்மையினை நுகர்வோர் விரைவில் பெற்றுக்கொள்வார்கள். எரிபொருள் விலை குறைப்பு ஏனைய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.